வருஷத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு கடந்த நான் கொஞ்ச நாளைக்கு போன வருஷமும் கூப்பிட்டாங்க. அந்த டைமிங் வந்து இங்கேருந்து எனக்கு ட்ராவல் இன்றைக்கி 4 மணி நேரம் வந்துருக்குறோம். லாஸ்ட் டைம் அன்புதாஸ் ஆயிரத்துக்கும் வந்தேன், 9:30 வந்தேன், ஞாபகம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறேன். டிராஃபிக் ரோடு மோசம். 9 மணிக்கு வந்து அன்புதாஸ் ஆயிரத்தாங்க 2-3 வருஷங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டைமுக்கு வரணும். 4 மணிக்கெலாம் காரில் ஏறி ஓரளவுக்கு ஒரு 3-3.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பைபாஸ் படித்தேன். ஏன்னா இந்த ஏரியா ஆயர் ஜெயக்குமார், இங்கே பணி செய்த என்னுடைய திருச்சியுடைய அன்பான ஆயர் ஜோஸ் அவர்கள் இந்த பகுதி தெரிந்ததால் சரியான நேரத்துக்கு சரியான வழியில் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. மீண்டுமாய் உங்களை சந்தேகம் இந்த தொடர்போடு கிட்டத்தட்ட 22-23 வருடங்களாக உங்களோடு ஒரு தொடர்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். கடந்த 1-2 வருடங்கள் உப்பற்பள்ளியில் கூட இந்த டவர் கட்டணும்னு கேட்டாங்க. அந்த திருச்சிமை மக்கள் இருக்காங்களா தெரியல, அவங்க சீக்கிரமாக அந்த டவர் கட்டலைன்னா அதுக்கப்புறம் அவங்க வரல. அவங்க வந்தால் கடவுள் கொடுப்பதை நாம், ஏன்னா சின்ன கிராமம், குக்கிராமத்தில் ஒரு சர்ச்சில் அருமையான மெயின் ரோடில் இருக்குது அந்த ஊர், அந்த ஊருக்குரிய மெயின் ரோடு ஹைவே. உப்பற்பள்ளிக்கு அதான் ஹைவே, அதான் ஹைவே. 2-3 முறை வந்திருக்கிறேன். உண்மையாகவே ஒரு சிறப்பான இடம். இப்போ 2-3 வருடங்களுக்காக பிறகு அருமையான அமிர்தராஜ் ஆயர், அவர் எஃப்எம்பியில் மிஷனரியாக இருந்தாங்க. அவரோட துணைவியாரம். எஃப்எம்பி என்பது சாம் கமலேஷன், பேட்ரிக் ஜோஸ்வா அவர்கள் காலங்களில் இந்தியா முழுவதும் பணி செய்த ஒரு மிஷன் ஸ்தாபனம். எஃப்எம்பி தானே இருந்தீங்க. சாம் கமலேஷன், பேட்ரிக் ஜோஸ்வா பற்றி சொல்லணும்னா, அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேஸ் ஸ்டவ் வந்த புதுசில், ஐயா நீங்கள் வீட்டில் விறகடுப்பு வைக்கிறீங்க, இந்த கேஸ் ஸ்டவ் வச்சுக்கணும்னு பண்ணி கொடுத்தாங்க. அவர் சொன்னாரா, ஒவ்வொரு மிஷனரி வீட்டுக்கும் கேஸ் ஸ்டவ் என்றைக்கு வருதோ அன்றைக்கு தானே கேஸ் ஸ்டவ் வாங்கல. இந்தியா முழுவதும் பயணிப்பார். ட்ரெயினில் 310 ஏசியில் போக மாட்டார், ஸ்லீப்பரில் தான் போவார். ஸ்லீப்பர் கிளாஸ் என்பது பகல் நேரத்தில் நார்த் இந்தியாவில் யாருனாலும் ஏறுவாங்க, யாருனாலும் இறங்குவாங்க. பாத்ரூம் சுத்தமாக இருக்காது, கோச் நல்லா இருக்காது. ஆனால் அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். எளிமையான மனிதன் பேட்ரிக் ஜோஸ்வா. அதுலேருந்து ஆரம்பித்தவர் தான் விஸ்வவாணி, எம்எல்ஏ. ரொம்ப வேகமாக அந்த ஊழியத்தை செய்தார். அதிலிருந்து வெளியே வந்து முன்னாள் பேரையர் ஜாசிவன் அவருடைய கிருபையினால் சென்னை பேராயத்தில் மிஷனரியாக பொறுப்பேற்று 2 பேரும் ஆயரும் அவருடைய துணைவியாரும் எங்களுடைய பாஸ்டேட்டில் மிஷனரியாக இருந்து, அதைத் தொடர்ந்து எந்த பாஸ்டேட் போனீங்க? வெஸ்லி, தமிழ் வெஸ்லி, எங்கள் பிராட்வே தான். சென்ட் தாமஸ் மவுண்ட், தோமாவை குத்தி கொலை குத்துற இடம் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட். அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆண்டுடைய அனாதி சித்தத்தின்படி ஆயராக உயர்வு பெற்று டீக்கனாக அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் மலை திருவிழாக்கு இன்னைக்கு காலையில் வந்திருக்கையானார். ஆனால் ப்ராக்டிக்கலாக 7 மணிக்கு ஒரு சர்வீஸ். எங்களுடைய வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் தூரம், அங்கேருந்து அடுத்த சர்வீஸ் 40 கிலோமீட்டர் தூரம் 8:30 மணிக்கு. அதனால் அதை முடிச்சுட்டு இங்கே வர எனக்கு 4 மணி ஆகிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லி இந்த மாலை கூட்டங்களில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு வரன்னு பிளான் பண்ணுறப்போ ஹென்றி ஜபா ஐயாவை கூப்பிட்டேன். அவரோடு 3 வருடங்கள் என்எம்எஸில் பயணிக்கிறேன். அவர் ஜென்ரல் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர். அவர் சொல்கிற இடத்துல கைது போகணும், அவ்வளோதான். வேறு ஒரு வேலையும் அங்கே இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு 500 கைது போகணும், அவ்வளோதான். ஜிஎஸ் தான் ஃபுல் பவர். அவரோடு இந்தியா முழுவதும் 3 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் ஒரு 25 ஆண்டுகள் அவரோடு துணைவியாரோடு பயணித்திருக்கிறேன். ஒரு சிறந்த சகோதரர், சிறந்த பாடகர், ரொம்ப சூப்பராக பாடுவார். இதே மாதிரி கிராமத்து மிஷனரி, கிராமம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐயா வரீங்களான்னு கேட்டால் இன்றைக்கி அவங்க சர்ச்சை வந்து அம்பத்தூரில் வெஸ்ட் முதல் பேர் கிட்டத்தட்ட 1200 ஃபேமிலி, பெரிய சர்ச்சை. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா அசஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச்சைக்கு 5 lakhs இருக்குன்னு நினைக்கிறேன் அசஸ்மெண்ட்டு. நியர்லி 5 lakhs அசஸ்மெண்ட் கட்டுற சர்ச்சை. அங்கே அறிப்பின் தோத்திர பணியை முடித்து வீட்டுக்கு கூட அப்படியே கூட்டிகிட்டு அருமையான புதுசு ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்காங்க. சகை மாதிரி 3.5 அடி உயரம் பாருங்கள். 2 கண்களும்
பார்வையற்ற நிலைமையில் கீபோர்ட், தபேலா பாடுறது அநேகருக்கு உதவி செய்வது. அவளை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு அநேகருக்கு உதவி செய்வது. அவர் ஹென்றி ஜெபராயா மூலம் எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. ஒரு சிறந்த பாடகர், ஒரு சிறந்த இசைக்கலைஞர். அவரையும் அழைத்த போது அன்போடு வந்தாங்க. அவர்களையும் வாழ்த்துகிறேன். என்னோடு என்னுடைய ஆயர் அருமையான ஜோசையா இந்த ஹாஸ்டேட்டில் கொத்தப்பள்ளி முட்டால 2 வருடங்கள் பணி செய்தாங்க. நான் அவர்களோடு காலாஸ்திரி பகுதி, தாசபுரம் மற்றும் அவர்களுக்கு பாராஞ்சி பரவத்தூர் ஆயர் அவர் இருக்கிற காலங்களில் அவரோடு பயணித்திருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஆயராக இருக்கிறாங்க. அவர் வலித்து அன்போடு வந்தாங்க. அவர்களையும் வாழ்த்துக்கிறேன். எஸ்ஆர்புரத்தில் டீக்கனாக வந்து இன்னைக்கு ஆயராக கொத்தப்பள்ளி விட்டாங்க. அருமன் தேவராஜ் ராஜன் தேவகுமார் அருமையான தம்பி, நல்ல ஆயர், சிறப்பான ஊழியர். அவர் இருக்க காலம் தான் எஸ்ஆர்புரத்தில் எங்களுடைய ஃபேமிலி சார்பில் ஒரு 30-40 விழுக்காடு 30% ஸ்பான்சர் பண்ணோம். அந்த திருச்சபை மக்களுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த சர்ச்சு கட்டினாங்க எஸ்ஆர்புரத்தில். இன்றைக்கி டவர் வேலை முடிஞ்சிட்டான்னு தெரியல. நீங்களும் ஆயர் முடிஞ்சிட்டாங்க. ஒரு டவர் வேலை நடந்துருக்கு. அதை கண்டு வாங்கினாங்க. உண்மையாக அவரை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் திருச்சபை மக்கள் இருக்க அருமையான அநேக மூத்த மக்கள், இளைய மக்கள் அனைவரும் எனக்கு நெருங்கி எல்லாரையும் தெரியும். விசேஷமாக இன்றைக்கி இந்த மண்ணின் மேய்ந்தர் ஜெயக்குமார் எங்களுடைய பகுதியில் திருவொற்றியூரில் அவங்க பக்கத்து பிள்ளைங்களே எங்களுடைய கிளினிக், என்னுடைய இடம் இருக்குது. அங்கே ஆயராக பொறுப்பேற்று அவர்களோடு ஒரு சிறப்பான ஊழியத்தில் வந்திருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த ஒலிவுமலை கன்வென்ஷன் கூட்டம், இந்த ஒலிவுமலை என்பது நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு முறை எப்போல்லாம் போவீங்க? ஒலிவுமலைக்கு ஜூலை 2nd வீக் மட்டும் போவீங்க. ஜூலை எதுக்காக 2nd வீக் போவீங்க? ஜூலை என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதம், இந்தியாவிற்கு விடுதலை மாதம், இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த மாதம். என்னையா, இந்தியாவில் ஆகஸ்ட் 15 தானே விடுதலை பெற்றுச்சு, ஜனவரி 26 தானே குடியரசு வந்துச்சு, நீங்கள் எப்படி ஜூலையா விடுதலைன்னு சொல்லுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தது ஜூலை 3, கிபி 52. அவர் மறைந்தது ஜூலை 3, கிபி 72. 20 ஆண்டுகள். அந்த மிஷனரியாக தமிழ் வெஸ்லியில் இருந்தேன்னார்ல, அந்த பகுதியில் தான் அவர் கொல்லப்படுகிறார். அந்த தோமா மலையில், அந்த மலையில் அந்த ஈட்டியில் குத்துற ரத்தத்தோடு ஓடி வரார். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் சின்னமலை. சின்னமலையில் அந்த சின்னமலை ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லை நியூ லைஃப் ஏஜ் சர்ச், அதுதான் சின்னமலையத்தோட அடையாளம். உள்ளே போனால் ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கும். அது உள்ள நேராக போயிட்டு அங்கே தான் குகைக்கு போகிறார் தப்பிப்பதற்காக ரத்த வெள்ளத்தில். அங்கு மரணம் அடைகிறார். அவர் மறைந்தது 72 ஜூலை 3, வந்தது ஜூலை 3 72. அது மட்டுமல்ல, ஜூலை 1709 ஜூலை 9 சீகன்பால் இந்தியாவுக்கு வருகிறார். அவர் தான் இந்த வேதாகமத்தை தமிழில் ஆசியா கண்டத்தில் சார்பாங்க. உலகத்தில் உள்ள 7 கண்டங்கள், ஆசியா கண்டம் மிகப்பெரிய ஒரு கண்டம். அந்த கண்டத்தின் சார்பாக முதலாவது தமிழில் மொழிபெயர்ப்பது நம்முடைய ப்ராட்டஸ்டன்ட்டுக்காக சீகன்பால் அவர்கள். அவர் தான் எல்லா மக்களும் இருக்கும் சர்ச்சு கட்டுறாரு. அவர் தான் இந்தியாவுக்கு தையல் மிஷின் கொடுக்குறாரு, ஸ்விம்மிங் மிஷின். அவர் தான் இந்தியாவுக்கு இந்த பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பிரிண்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பெண்களுக்கு கல்வி கொடுக்குறாரு. அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து ஆராதிப்பதற்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அப்படி அர்ப்பணித்தவர் வந்தது ஜூலை மாதம் 1709. அநேக மிஷனரிகள் ஜூலை தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. 100 மிஷனரிகள் வந்திருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 விழுக்காடு 50% ஜூலையில் வர்றாங்க. மார்ச் மாதம் உடைய கல்வியாண்டு முடியுது. அந்த கல்வியாண்டு முடிந்த பிறகு அவங்க அடுத்த ரிஜன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு இங்கே வர்றப்போ அவங்க கப்பல்
கப்பல் ஏறி அங்கே இருக்கவங்களாம் விடை பெற்றுக்கொண்டு இங்கே வருவதற்கு 90 நாட்கள் 100 நாட்கள் கப்பல் பயணம். அதை கணக்கு பண்ணுறோம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கடைசியில் தான் வர்றாங்க. அதனால தான் ஜூலை இந்தியாவின் விடுதலை மாதம் என்று சொல்லலாம். இதை விட சிறப்பு என்னன்னா, எல்லா திருமுறைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம். ஒருவேளை எங்களை மாதிரி அங்கி போட்டு 1000 தான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணலாங்கல்ல. யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம், யாருனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லலாம், யாருனாலும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீச்ச போய் அங்கே தூத்துக்குடி பக்கத்தில் ஊருக்கு போவாங்க. எல்லாரும் ஒன்றா கூடி ஆடு வெட்டுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க சாராயம். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஐயத்தை கிட்ட டீ வாங்கி முடியான்னு, அவர் டீ சாராயம் தான் கிடைக்கும், டீ கிடைக்காது என்ன சொல்கிறேங்கிறார். என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஜெயிப்பு எங்கள் ஊரில் டீ கிடைக்காது, சாராயம் எங்கனாலும் கிடைக்குங்கிறார். வர்ற வழியில் டீ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம் ஒரு டீ கிடையாது. அது அந்த அம்மா காலையில் ஊற்றுன தண்ணி சாயங்காலம் வரையும் மாற்றவே இல்லை. அந்த தண்ணியே பால் மாறி இருக்கு. முதல்ல பார்த்து டீ குடிச்சிருக்காங்க. வரும் பர்வதங்களுக்கு நேராக என் விலை யார் சொல்றா? தாவீது சொல்றா. பர்வதம்னா மலை. வில் லிஃப்ட் மை ஐஸ். எனக்கு உதவி வரும் அன்பலை நோக்கி. எத்தனை பேர் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு தெரியல. எங்களை மாதிரி ஒரு குருவானவர் ஒரு மலை பிரதேசத்தில் இப்படி நடந்து வந்தார். இன்னைக்கு எனக்கு காரணம் நான் தம்பி விஜய் சொன்னார். தம்பி இந்த ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அடித்து போட்டா என்னன்னு கேட்க ஆள் இல்லைன்னு. அது அந்த பைபாஸில் இறங்கி அந்த கிராமம் மலை வழியாக உள்ள சுற்றி அதை போகிறப்போ ஐயாவும் நானும் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த 12 ஏக்கர் இடம் என்ன 12 ஏக்கர் அந்த அம்மா இருக்க என்ன ஷேடோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பகுதி ஷேடோ என்எம்எஸ்க்கு 12 ஏக்கர் இருக்கு. அவன் பிட்டை போட்டு போயிட்டான். வந்த ஐயர் ஒருத்தர் சரியில்லாமல் ஏதாவது மீட்டர் இல்லாமல் 2 பேரும் பார்க்க போனோம். இங்கேருந்து இந்தூர் போய் இந்தூரில் போய் கார் பிடிச்சி ஒரு வழியாக போனோம். ஒரு 5 மணி நேரம் ட்ராவல். அவங்கள பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து இந்தூர் வந்து இந்தூரோ ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து வரணும். அவன் திடீர்னு அந்த டிரைவர் என்ன பண்ணான், ஒரு மலை வழியாக போட்டு போயிட்டான். ஞாபகம் இருக்கா? ஒரு 4 கிலோமீட்டர். 2 பேரும் இன்னைக்கு போய் சேர மாட்டோம். ஏரையும் ஃப்ளைட்டையும் பிடிக்க மாட்டோம். வீட்டுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு புருஷனாக போகிறோம் என்னன்னு தெரியல. ஒரு காட்டு வழியில் 2 போய்கிட்டு இருக்கா எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி காட்டு வழியில் பைபாஸ் விட்டு இறங்கி ஜெயக்குமார் இறங்கி கூப்பிட்டு விட்டார். அவர் வழி சொல்றதுக்குள்ள அவருக்கு ஃபோன் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணார். லொக்கேஷன் விட்டுட்டார். சுற்றி சுற்றி பாருங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் பாரிவனத்தில் நடந்து வந்தார். நடந்து வர்றப்போ தண்ணி தாகம். அப்பப்போ தோத்திரம் சொல்லுவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் தோத்திரம் சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். பைபிள் 1 சொல்லிருக்கு 5ஆம் அதிகாரம் எந்த வசனத்தில் இருக்கு? கண்டினியூ டு தி பிரேயர். இன்னொரு இடம் இருக்கு, சொல்லுங்களேன் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுற ஒருத்தர் ஆண்டவர் தொழுவங்களை மாதிரி அங்கி போட்டவர். ஆனால் ஒன்றுமே இல்லை. அவர் கடவுளை தொழுது கொள்ள போகணும்னா தண்ணி எடுத்து முகத்தை கழுவி தண்ணியை குடிச்சு இதை தொழுது கொள்வார். அந்த தண்ணி இல்லை. எங்கே கிணறு இருக்குன்னு தேடாது. என் தகப்பனே நம்ம நோக்கி ஜெபம் பண்ணுறேன், என்னை பார்க்குறப்ப எனக்கு தண்ணி கிடைக்கல, கிணறு கிடைக்கலன்னு அவர் சுற்றி தேடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கடைசியாக ரொம்ப சோர்வாகி கொண்டு வந்த சாப்பாட்டை கை கழுவாமி சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போ பக்கத்தில் ஒரு கிணறு தெரியுது. அந்த கிணத்தை பார்க்குறாரு. அந்த கிணத்தை பார்த்த உடனே அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தரையில் ஒரு கையளவு தண்ணி தான் நிற்கிது. அதை தண்ணி துண்டை போட்டு நனைச்சி எடுத்து அந்த துண்டில் வர்ற தண்ணியை தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறார். அந்த தண்ணியை நனைச்சி அதில் முகத்தை தொடச்சி அதில் குடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அசைதில் அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சலசலசலன்னு சத்தம். மிருகங்கள் வருகிற சத்தம், மிருக வாசனை. மிருகங்கள் வந்தோன்னா அதை திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்த உடனே மான் கூட்டம்
வால்பாறைக்கு போனேன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸ்க்காக என்னுடைய ஸ்டாண்டர்ட் 20 வேனில் நம்ம வால்பாறைக்கு 407 போவேன். போகிறப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பயணிப்பேன். இப்போ வால்பாறைக்கு இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப ஹைஃபை ஏரியாவாகிடுச்சு. ரோட்டில் கூட்டமாக மான் பார்க்கலாம். மான்கள் கூட்டமாக வால்பாறையில் இயற்கையாக பார்த்துருக்கேன். மான் பார்த்துருக்குறேன், யானை பார்த்துருக்குறேன், சிறுத்தை பார்த்துருக்குறேன், அதாவது உடும்பு பார்த்துருக்குறேன். கொடைக்கானலில் ஆட்டு மாடு கூட்டமாக பார்த்துருக்குறேன். அப்படி மான் கூட்டமாக வந்துச்சு. அந்த கூட்டமாக அந்த மான் எட்டி பார்த்துச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை. 2 தலையும் மேலே தூக்கிச்சு. மேலே தூக்கிட்டு பார்த்துட்டு அவன் திரும்ப பார்த்தா கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்கு. எல்லா மானும் குடிச்சுது, தோத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த எங்களை மாதிரி அங்கி போட்ட அளவுக்கு கோவம் வந்துச்சு. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணோம், கடவுள் தண்ணி தெரியலையப்பா. அந்த மான் வந்துச்சு, இப்படி பார்த்துச்சு. இப்படி பார்த்த உடனே எப்படிப்பா தண்ணி வந்துச்சுன்னு கேட்டுச்சு. தண்ணி எப்படி வந்தது இன்னும் இவருக்கு கோவம் கடவுளோடு பேசினார். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன கேட்டேன்னு. என்ன கேட்டேன்? கிணற காட்டலையேன்னு கேட்டேன். கிணற காட்டல, நீ கேட்டது உனக்கு காட்டல. அது என்ன கேட்டுச்சு? மான்கள் நீரோடி வாஞ்சித்து கதோடு ஆத்மா உண்மையில். மான் என்ன தேடுது? தண்ணியை தேடுது. அது தண்ணியை தேடி இன்னைக்கு ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு ஊரில் கூட்டமாக மான், அது நாட்டு யானைகள் அந்த பவானி ஆற்றை சுற்றி நிற்குது தண்ணி இல்லாமல். அதே மாதிரி தண்ணி கேட்டுச்சு, கொடுத்தேன். நீ கிணறதை தானே கேட்டேன்னுங்கிற. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஹெல்ப் ஃப்ரம் லார்ட். எனக்கு என் கண்களை மேலோக்கி லிஃப்ட் பண்றேன். என்னுடைய அறிவுக்கு எங்க எனக்கு ஹெல்ப் ஃப்ரம் லார்ட், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேங்கிறார் தாவீது. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்பதான் அந்த தாவீதுடைய வாழ்க்கை முன்னேறுது. கோலியாத் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பீங்க. கோலியாத் எப்படி இருந்தாரு? இப்போ லேட்டஸ்டாக வாட்ஸ்அப்பில் போனால் கோலியாத்தை போடுறாங்க, மாமிச மலை மாறி போடுறாங்க. ஒரு நாளைக்கு இன்னும் ஒருத்தரை பார்த்தேன், ஆட்டோக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆட்டோ அவருக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகிட்டு. எப்படி அப்போ மொத்தம் பக்கத்தில் ஒரு ஐயர் கேட்டார், ஆட்டோ ஃபுல்லாக இருக்காராங்க, அந்த வாசல் எப்படிங்க அவர் உள்ளே போனார்? வாசல் உள்ளதான், அது வரையும் அடைச்சிருக்கான், கம்மியாக போயிருக்கான், என்னது ரெக்ஸினை போட்டு மூடி வச்சிருக்கான். சின்ன வாசல், சும்மா இந்த டேபிள் அளவில், டேபிள் இவ்வளோ தான் வாசல். ஆனால் அவர் உடம்பு இது ஃபுல்லாக இருக்கு. எப்படி அது போச்சு? அடுத்த கேள்வி. நானும் சற்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் இருக்க ஜெயக்குமார் இல்லை, ஜெயக்குமாரி ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்டா எப்படி என்ன உள்ள போனாண்டுங்க, நான் கேட்டு சொல்கிறேங்க, அப்புறம் வாங்க கேட்டு சொல்கிறேன்ட்டேன். அவர்கிட்ட கேட்க முடியாது, அவர் ஐயர், அவர் மெம்பர்ஷிப் எடுத்துருவார், நம்மளை எடுத்துருவார்ல. ஐயர்கிட்ட கோச்சிக்கிட்டா வாழ முடியாதுங்க. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? சொன்னீங்கன்னா உங்கள் மெம்பர்ஷிப் அவங்க ஐயர் தூக்கிறோம். இப்போ சேர்மனு, அதனால் சேர்மன் இல்லை, தைரியமாக சொல்லுங்க, சேர்மனுங்க இல்லை. உண்மையா இல்லையா? உண்மைதான், என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறேன். ஆனால் கடவுளை நோக்கி பார்க்குறப்போ, நம்மை முத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனை நோக்கி பார்க்குறப்போ, அந்த தகப்பன் உங்களை என்னையும் கைவிட மாட்டார், ஒரு காலம் கைவிட மாட்டார். தாவீது விரோதம் கோலியாத்து வர்றாரு, கோலியாத்து பார்க்கிறார், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு நீ யாருக்கும் அறியோ? அவன் உயரத்தையோ, அவனுடைய உடம்பு பருமனையோ, அவனுடைய அசைவையோ, அவன் இருக்க AK-47 துப்பாக்கியோ ஒரு கணக்கு பார்க்கல. நான் சொல்ற நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் இயேசுவின் இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ்ங்கிறார். அதுதான் என் கைகளை போருக்குன்னு சொல்றாரு. சங்கீதம் 110 வாஸ்தன்னு நினைக்கிறேன். Do not worry, கவலைப்படாத, ஆண்டவர் என்னோடு இருக்கிற அந்த தைரியம் தான் அவருக்கு. அந்த தைரியத்துல தான் அவர் சொல்றாரு,
அந்த தைரியத்துல மட்டும் இல்ல, 5 கற்கள் எடுக்கிறார். அதுதான் ஸ்டார்ல 5 புக்கு இருக்கும். ஒரு கல்ல நெத்தியில அடிக்கிறாரு, ஸ்பாட் அவுட்டு. அவன் ஆயுதத்தை எடுத்து அங்கே வெட்டுறாரு. அந்த அம்மா ஆயுதம் இருக்கிற ஆயுதத்துக்கு கத்தி கவனம்லாம் கொண்டு போல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், நீ கத்தியை தொட்டா கத்தியாலே, அவன் தொட்ட கத்தியாலே என்ன ஆச்சு? எத்தனை பேரை கொண்டானா தெரியாது. அந்த அருவாவே அவனை கொண்டுட்டு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கிறான். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, அகமகிழ்வோ ஆர்ப்பரிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அகமகிழ்வோ ஆர்ப்பரிப்போ, அல்லேலூயா பாடுவோ.